ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டெமோ வீடியோ. நேற்று நம்ம தேவராஜ் சார்ட்ட வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கியிருக்கிறேன். அதோட டெமோ வீடியோ. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். என்னென்னா, இது கேமராவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணிக்கலாம், விஜேவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேக்கு. சரிங்களா, நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கேமராவோட லென்ஸு. சரிங்களா, இது ரிங் லைட்டு. இது கேமராவோட ஹோல்டர், கேமரா ஸ்டாண்டு. இது கேமராவோட அடாப்டரு. இதில் ஃபிட்டிங் ஸ்க்ரூ. இது பார்த்தீங்கன்னா கேமராவோட ரிமோட்டு. இது கேமராவோட பாட்டம். சரிங்களா, இப்போ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கேமரா ஹோல்டரோட ஸ்டாப்பரு. இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கேமரா ஹோல்டர். கேமரா ஹோல்டருக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ஓகே, கேமரா ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேமராவை ஒரு லென்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லென்ஸ்லேயே ஒரு த்ரெட் இருக்குது. அதே மாதிரி கேமராக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இருக்குது. உள்ளார த்ரெட் இருக்குது கேமராக்குள்ளாரையும். இப்போது இதை இதில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கேமராவையும் லென்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேமரா கேமராவோட ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணியாச்சு. கேமராவோட ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட அந்த ஸ்டாண்டு, அந்த பைப்புக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ரிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிங் லைட்டையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரிங் லைட்டோட பிரைட்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாருங்க. இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நம்மளுக்கு குறைஞ்சிக்கும். பிரைட்னஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட் பண்ணோம்னாவே பிரைட்னஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நம்ம இதில் பண்ணிக்கலாம், நம்ம வெளிச்சத்துக்கு தகுந்தபடி. இந்த ரிங் லைட்டுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏசியில் கனெக்ட் பண்ணுறது தான் 230 வோல்ட் ஏசியில் நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமராக்கு பார்த்தீங்கன்னா கேமராக்கு
கேமராவோட அடாப்டர் இது. அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து டிசி 12 வோல்ட் டிசியில் வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டர். நெக்ஸ்ட்டு ரிங் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ரிங் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ லூஸ் பண்ணி லென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிங் லைட்டை நான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கேமரா லென்ஸோட வந்து வச்சு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நான் இப்போ அதில் லென்ஸ்லேயே வந்து ரிங் லைட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது என்னோடய மானிட்டரோட விஜே கேபிள் நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். வாங்க கேமரா ஆன் பண்ணிவிட்டு இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ரெசல்யூஷன் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கேமராவோட இதை வந்து இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். முன்னே சரியாக தெரியல, அதனால் திரும்பி இதில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா HDMI போட்டு இதில் நீங்கள் HDMI மானிட்டரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா VGA மானிட்டர், VGA டைப் மானிட்டர் வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மெனு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப் டவுன் ஏரோ, ப்ளஸ் மைனஸு, மெனு பட்டன், பவர் பட்டன், அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் பின் இங்கே இருக்குது. நான் இப்போ அடாப்டர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டோட சென்சார். ரிமோட்டு இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் என்னென்ன பட்டன் இருக்குன்னா சேம் நடுவில் மெனு பட்டன், அப் டவுன் ஏரோ, ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரி இங்கேயும் அது எல்லாமே இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஹோல்டரில் வந்துட்டு மூமெண்ட்டை இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா உங்களுக்கு கேமரா கீழே நம்ம கொண்டு போகிறதுக்கு, இதை நம்ம ரொட்டேட் பண்ணால் கேமரா கீழே இருக்கிறதுக்கும் மேலேயும் நம்ம ஏற்றிக்கலாம். மேலே இறக்கும், கீழேயும் இறங்கிக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த கேமராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் வந்துட்டு எப்படி வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. இப்போ நான் கேமராவை ஆன் பண்ணியிருக்கேன். கேமரா ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். கேமரா ஆன் பண்ணியாச்சு. இப்போது கேமராவோட மெனுவில் போவோம். மெனுவில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் லாங்குவேஜ் மாற்றிக்கிறேன். சைனீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகே, ரெசல்யூஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரெசல்யூஷன் போய் நான் பார்த்துக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4:3 இருக்குது, 16:9 ரெண்டுமே இருக்குது. நான் இப்போதைக்கு 4:3 வந்து ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறேன். AW கரெக்ஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க மேனுவலில். அதில் சொல்லிக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு மெனுவில் போய் AW கரெக்ஷன் ஒன்ஸ் அதை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுட்டு AWB கரெக்ஷன் ஒன்ஸ். அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் வந்து போனோம்னா இதில் என்னென்ன இருக்குன்னா இறங்க வைக்க எடுத்துறேன், அதெல்லாம் தெரியும். ஹரிசாண்டல் லைன்ஸில் நம்ம எத்தனை லைன் கொடுக்குறோமோ 1 2 3 4 5 அது தந்தாப்பில் ஹரிசாண்டல் லைன் ஒன்று ஒன்றா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 0 இருந்ததுன்னா 0. வெர்டிக்கல் லைன்ஸில் போயிட்டு ப்ளஸ் பண்ணுறேன், தெரியும் உங்களுக்கு. 8 வரைக்கும் இருக்குது. லைன் கலர் இருங்க, லைன் ஃபஸ்ட் கொடுத்துக்கலாம். ஹாரிசாண்டல் லைனே கொடுக்குறேன். லைன் கலர் ரெட்டு, பிளாக், ப்ளூ, ஒயிட், எல்லோ,
சியான், க்ரீன், ரெட் இந்த கலர்லாம் இருக்குது. லைன் கலர் இருக்குது. லைன் வித்தில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு அந்த லைனோட சைஸ் வந்து வேரி ஆகுது. ஷார்ப்னஸ் டி கலர் க்ரீன், பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு இது நெகட்டிவ் மோடு. கம்பேர், ஃப்ரீஸ் ஆஃபில் இருக்குது. ஹரிசாண்டல் மிரர், வெர்டிக்கல் மிரர் இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்க்கு. அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரீஸ் கொடுத்தோம்னா அப்படி நின்றது. உங்களுக்கு இந்த இதில் தெரியும். கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இது வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு டெல் போர்டை வந்து 5010 போர்டை வந்து நம்ம இப்போ கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது மானிட்டரில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். போர்டோட ட்ராக்கு, அந்த ஒரு ரெசிஸ்டரோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியுது. இதில் டச் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நல்லா தெரியுது. இதில் நீங்கள் சப்போஸ் போர்டு ட்ராக் எதாவது கட்டாக இருந்தாலும் ட்ராக் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ஹைட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த போல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஹைட் கொஞ்சம் கீழே இருக்கிறேன். ஹைட் கீழே இறக்கிட்டு உங்களுக்கு பெருசாக தெரியணும்னா ஹைட் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு லென்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு மானிட்டரில் இப்போ பாருங்கள் பிளராக தெரியுது. லென்ஸ் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கீழே. ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்பவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம லென்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இமேஜ் நல்லா கிடைக்கும். ஓகே, இந்த ஐசியை வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இது எதுக்காக போச்சுன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அட்வான்ஸில் வந்துட்டு ஸ்க்ரீன் மிரர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் ஹரிசாண்டல் மிரர் கொடுத்தா இப்படி வருது. இது ஹரிசாண்டல் மிரர், இது வெர்டிக்கல் மிரர். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மிரர் இப்படி வருது. இப்போ ஒரு கெப்பாசிட்டர் நான் வந்து இதில் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது அப்படின்னு நல்லா பெருசாக தான் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு டியூசர் வந்து உள்ளே கொண்டு போகிறேன். இதெல்லாம் வந்து யூடியூப் சேனலில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். டியூசரோட எண்டு டியூசரோட ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இதில் தெரியுது. இது நான் எதுக்காக வாங்கினேன்னா லேப்டாப் போர்ட்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் போர்டு வந்து பார்க்குறதுக்கும் தான் வந்து இதை வாங்கியிருக்கேன். மொபைல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது என் கையில் இருக்குது. இந்த போர்டு வந்துட்டு இந்த வியூ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் வியூ வந்து இது தான்.
இப்போ நான் உங்களுக்கு உள்ளே வச்சு காமிக்கிறேன் மைக்ரோஸ்கோப்பில். வியூ இதுதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மொபைல் போர்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ரெஜிஸ்டர் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. எனக்கு நார்மல் ஐயில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட அந்த டிஸ்பிளே கனெக்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த கனெக்டர். ஓவராலாக இந்த மைக்ரோஸ்கோப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜியோட வந்து ப்ளஸ் ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட் இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ டிவியில் வந்துட்டு இதோட ஹெச்டிஎம்ஐ அவுட்புட்டும் இப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் எப்படி வியூ தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐயோட வியூ இப்போ நான் டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து மொபைலோட போர்டு தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முன்னாடி காமிச்சு இல்லையா, அதே போர்டு தான் இப்போ இதில் வச்சுருக்கிறேன். வியூ சூப்பராக இருக்குது. ஹெச்டிஎம்ஐயில் இன்னும் நல்லாயிருக்கு, விஜிலையும் நல்லாயிருக்கு, ஹெச்டிஎம்ஐயில் ரொம்ப நல்லாயிருக்கு, கிளாரிட்டி நல்லா கிடைக்கிது. தேங்க்யூ.